அதே சமயம் ஆங்காங்கே இருக்கக்கூடிய சமுதாய சொந்தங்களை வாகனத்திற்கு முன்புறம் வந்து நிற்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒன்றிய அரசு கொண்டு வந்துள்ள வக்ஃப் திருத்த சட்டத்தை எதிர்த்து மனிதநேய மக்கள் கட்சி நடத்தும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தஞ்சை தெற்கு மாவட்ட தலைவர் அருமை சகோதரர் இத்ரீஸ் அகமது அவர்களை தலைமையேற்று தரும்படி கேட்டுக்கொள்கிறோம். அதை நான் வழிமொழிகிறேன். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் துவக்கமாக மனிதநேய மக்கள் கட்சியின் தஞ்சை தெற்கு மாவட்ட செயலாளர் அருமை சகோதரர் மல்லிப்பட்டினம் பகத் அவர்கள் வரவேற்புரையாற்றுவார்கள். வக்ஃப் திருத்த சட்டத்தை எதிர்த்து மனிதநேய மக்கள் கட்சியின் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் மாவட்ட தலைவர் இத்ரீஸ் அவர்களே, முன்னிலை வகிக்கக்கூடிய மாவட்ட பொருளாளர் ஜகபர் அலி அவர்களே, மாவட்ட துணை செயலாளர்கள் முகமது இலியாஸ், நெய்னா முகமது, பைரோஸ்கான் மற்றும் அதிராம்பட்டினம் நகர தலைவர் முகமது அஸ்லம், மதுக்கூர் பேரூர் நகர தலைவர் சகோதரர் ராசிக் அகமது மற்றும் மல்லிப்பட்டினம் கிளை தலைவர் PMS சையது புகாரி அவர்களையும் மற்றும் துணை நிர்வாகிகள் மற்றும் சார்பு நிர்வாகிகள் அனைவரையும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு கண்டன உரையாற்ற வருகை தந்துள்ள விடுதலை சிறுத்தை கட்சியின் மண்டல செயலாளர் அண்ணன் சதாசிவம் அவர்களையும் மனிதநேய மக்கள் கட்சியின் நுகர்வோர் பாதுகாப்பு அணி மாநில பொருளாளர் சகோதரர் எம் சையத் அலி அவர்களையும் அதிராம்பட்டினம் திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் மற்றும் நகரமன்ற துணைத் தலைவர் அண்ணன் குணசேகரன் அவர்களையும் மற்றும் இங்கு கலந்து கொண்டிருக்கும் பொதுமக்கள் அனைவரையும் மனிதநேய மக்கள் கட்சியின் தஞ்சை தெற்கு மாவட்டம் சார்பாக வருக என வரவேற்கிறேன். அடுத்தபடியாக மாவட்ட தலைவர்கள் இத்ரீஸ் அவர்கள் இப்பொழுது தலைமை உரையாற்றுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. மனிதநேய மக்கள் கட்சியின் வக்ஃப் திருத்த சட்டத்தை எதிர்த்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் தஞ்சை தெற்கு மாவட்டத்தின் சார்பாக அதிராம்பட்டினம் நகரத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த ஆர்ப்பாட்டம் ஏன்? வக்ஃப் என்றால் என்ன? இப்படி
அடுக்கடுக்கான கேள்விகளுக்கான பதில்கள் காத்து கொண்டிருக்கின்றது. நாம் ஏன் இதற்காக போராட வேண்டும்? யாருடைய பேரில் இந்த வக்கூஃப் என்பது இருக்கின்றது? இதனுடைய உரிமை நமக்கென்ன இருக்கின்றது என்பதை நாம் ஆழ்ந்த சிந்தனையுடன் செல்ல வேண்டும். ஏனென்று கேட்டால், போராட்டங்கள் பல வடிவங்கள் இருக்கின்றது. பல காரணங்களுக்காக போராடுகின்றோம். இப்பொழுது நாம் போராடுகின்ற போராட்டம் என்பது, இந்த வக்கூஃப் என்பது ஏக இறைவன் அல்லாஹ்வுடைய சொத்து. அல்லாஹ்வுடைய சொத்தானது கியாம நாள் வரையிலும் அல்லாஹ்வுக்கே உரியதாகும். இதை மாற்றி அமைக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது மத்திய அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. எதனால் இதை மாற்றி அமைக்கின்றது என்பதை விளக்கமாக கூறுவார்கள். நம்மளுடைய சொத்தானது இந்தியாவில் ராணுவம், ரயில்வே, இதற்கு அடுத்தபடியாக மூன்றாவது இடத்திலே ஏறக்குறை 4 லட்சம் 5 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே இந்த சொத்தானது வக்கூஃப் பண்ணப்பட்டிருக்கிறது. யார் பண்ணியது? பெரும் பெரும் தொழிலதிபர்கள், தன்னார்வலராக இருந்தவர்கள், சமுதாய சேவை மனப்பான்மையுடன் இருக்கக்கூடிய நபர்கள், தொலைநோக்கு பார்வையில் இந்த சமுதாயம் நன்றாக இருக்க வேண்டும், நாம் தொழுகின்ற இறை இல்லமாக இருந்தாலும் அது ஒரு வக்கூஃபாக இருக்க வேண்டும், நாம் ஓதுகின்ற மதரசாவாக இருந்தாலும் ஒரு வக்கூஃபாக இருக்க வேண்டும். இதில் யாருடைய உரிமை கோரலும் இருக்கக்கூடாது. கியாம வரையிலும் இது அவர்களுக்கு உரியது. இறுதியாக அடங்கக்கூடிய கபருஸ்தானும் வக்கூஃப் தான். அது யாராக இருந்தாலும் சரி, மிகவும் பாமர மக்கள் ஏழையாக இருந்தாலும் சரி, மன்னாதி மன்னனாக இருந்தாலும் சரி, இறுதியாக செல்லக்கூடிய அந்த இடமும் அல்லாஹ்வின் பெயரால் செய்யப்பட்ட ஒரு வக்கூஃப். அந்த இடத்தில்தான் நாம் இறுதியாக செல்ல இருக்கின்றோம். இவை அனைத்தையும் முடக்கி மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த வக்ஃப் போர்டு என்கின்ற அந்த மிகப்பெரிய வாரியத்திற்கு இருக்கிற தலைவரையே காலி பண்ணக்கூடிய அளவிற்கு ஒரு மிகப்பெரிய சட்டம் தான் இந்த சட்டம் நிறைவேற்ற காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டு விட்டால் அடுத்த நகர்வு, இப்பொழுது நாம் கூறிக்கொண்டிருக்கின்றோமே, அந்த வக்ஃப் போர்டுக்குள்ள இஸ்லாமியர்கள் பங்கு பெற்றிருக்கிறார்கள். அவர்களுக்குள்ளே அவர்களுடைய சொத்து பிரச்சனைகள், வக்ஃபுடைய தீர்வுகள் எல்லாம் காணப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் மறைக்கப்பட்டு முடிஞ்சிருச்சு வரலாறு. இனி அரசின் கையில், மாவட்ட ஆட்சியர்களுக்கு கீழே இறங்கிடும், கட்டுப்பாட்டு கீழே. அப்ப நம்மளுடைய வக்ஃப் நாம் கொடுத்தது எதற்காக கொடுக்கப்பட்டோமோ, நோக்கம் என்னவோ அதெல்லாம் மறைக்கப்பட்டு விடும். அதையெல்லாம் விரிவாக கூறுவதற்கு தான் நம்மளுடைய மாநில நுகர்வோர் அணியுடைய பொருளாளர் திருவித்தங்கோடு சையத் அலிபாய் சமுதாய உணர்வோடு இங்கே உரையாற்ற காத்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே எம் சமூக சொந்தங்களே, நாயவான்களே, இந்த கண்டன முழக்கத்தில் பங்கு பெறுங்கள். நியாயத்தை எடுத்து உரைக்குவதற்காக வேண்டிதான் இன்று நாங்கள் வீதியில் இருக்கின்றோமோ தவிர பிறருடைய சொத்துக்களுக்காக அல்ல. இஸ்லாமிய சமூகம் விட்டுக் கொடுத்தது எத்தனையோ சொத்துக்கள், பட்டியல் போட நேரம் இருக்காது. இருந்த போதும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறதற்காக வேண்டி தலைமை உரையை எனக்கு வழங்கியமைக்காக நன்றியினை தெரிவித்துக் கொண்டு ஒரு 2 நிமிடம் கோஷத்தை ஆரம்பிக்கின்றேன். ஓங்கி செல்வோம் உறக்கச் சொல்வோம், ஓங்கி சொல்வோம் உறக்கச் சொல்வோம், ஒன்றே குலம் ஒருவனே இறைவன், ஒன்றே குலம் ஒருவனே இறைவன், 8 திக்கு
திக்கும் எட்டு சொல்வோம். எட்டு திக்கும் எட்டு சொல்வோம். யாதும் ஊரே யாவரும் கேளீர். யாதும் ஊரே யாவரும் கேளீர். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். மனிதநேய மக்கள் கட்சியின் மனிதநேய மக்கள் கட்சி மக்கள் எழுச்சி ஆர்ப்பாட்டம். மக்கள் எழுச்சி ஆர்ப்பாட்டம். அரசியல் சாசன உரிமைகள் காக்க அரசியல் சாசன உரிமைகள் காக்க அனைவரும் சேரும் போராட்டம். அனைவரும் சேரும் போராட்டம். ஒன்றிய அரசே ஒன்றிய அரசு. ஒன்றிய அரசே ஒன்றிய அரசே. மனநலன் குன்றிய மோடி அரசு. மனநலன் குன்றிய மோடி அரசே. கைவிடு கைவிடு. கைவிடு கைவிடு. முஸ்லிம்களுக்கு எதிரான வன்மத்தை கைவிடு. முஸ்லிம்களுக்கு எதிரான வன்மத்தை கைவிடு. ஜபாரத்துல்லாஹ். நன்றி தலைவர்களுக்கு. அடுத்தபடியாக கண்டன கோஷத்தை விடுவதற்காக சிதைக்காதே சிதைக்காதே சிதைக்காதே. சிறுபான்மையினரை சிதைக்காதே சிதைக்காதே புதைக்காதே 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 புதைக்காதே. அரசியல் சட்டத்தை புதைக்காதே. அரசியல் சட்டத்தை புதைக்காதே. வக்கிரத்தில் உக்கிரத்தில் வக்பு சட்டம் திருத்துவாய். திருத்துவாய். வக்பு சட்டம் திருத்துகிறாய். சட்டம் திருத்துகிறாய். மதவெறியோடு பாசிச மதவெறி பாசிச போக்கை சட்டத்தில் செலுத்துகிறாய் செலுத்துகிறாய். செலுத்துகிறாய் செலுத்துகிறாய். சிஏஏ சட்டத்தால் சிஏஏ சட்டத்தால் சீரழிவை செய்தல் போல். சிஏஏ சட்டத்தால் சிஏஏ சட்டத்தால் சீரழிவை செய்தல் போல். சீரழிவை செய்தது போல் வக்பு சட்ட திருத்தத்தால் வக்பு சட்ட திருத்தத்தால் வக்கிர போக்கை காட்டுகிறாய். போட்டை காட்டுகிறாய். கொடை கொடுத்த சொத்துக்களை கொடை கொடுத்த சொத்துக்களை குடியை கொடுக்கும் திட்டத்தால் குடியை கொடுக்கும் திட்டத்தால் தடைப்படுத்த முயலாதே. தடைப்படுத்த முயலாதே. கட்டி பறிக்க நினைக்காதே. கட்டி பறிக்க நினைக்காதே. கட்டி பறிக்க நினைக்காதே. கட்டி பறிக்க நினைக்காதே. நாடு முழுவதும் பறந்து நாடு முழுவதும் பறந்து நாடு முழுவதும் பறந்து நாடு முழுவதும் பறந்து விரிந்திருக்கிற வக்பு சொத்து வக்பு சொத்தை ஆணவம் பிடித்த ஒன்றிய அரசு பிடித்த ஒன்றிய அரசே அதை பறித்திடவே ஒன் பிரித்து பறித்து தள்ளாதே 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 தள்ளாதே. தள்ளாதே தள்ளாதே. தேச தனித போராட்டத்துக்கு போராட்டத்துக்கு முஸ்லிம்களை தள்ளாதே. முஸ்லிம்களை தள்ளாதே. உரிமையை நசுக்கோ உரிமையை நசுக்கோ கைமை செய்தால் உண்மை தேசம் உருப்படுமா? திரும்ப பெறே திரும்ப பெறே திரும்ப பெறே திரும்ப பெறே திரும்ப பெறே திரும்ப பெறே. திரும்ப பெறே திரும்ப பெறே. வக்பு சட்ட திருத்தங்களை வக்பு சட்ட திருத்தங்களை திரும்ப பெறே திரும்ப பெறே. திரும்ப பெறே திரும்ப பெறே. ஒன்றாய் நிற்குது சமுதாயம். ஒன்றா நிக்குது சமுதாயம். ஒன்றாய் நிற்குது சமுதாயம். ஒன்றா நிக்குது சமுதாயம். வென்றே தீரும் எம் நிச்சயம். தீரும் நிச்சயம். வென்றே தீரும் எம் நியாயம். நல்ல சகோதரர் அபிராம் அவர்களுக்கு அருமை சகோதரர்களே, இப்பொழுது இந்த கண்டனை உரையாற்றுவதற்காக மனிதநேய மக்கள் கட்சியின் மக்கள் உரிமை நுகர்வு பாதுகாப்பு அணியின் மாநில பொருளாளர் அருமை சகோதரர் திருமை எம் செய்யத் அவர்கள் வர இருக்க கண்டன உரையாற்ற இருக்கிறார்கள். அன்பு சகோதரர்களே, இந்த வக்பு சொத்து என்பது ஏதோ டாக்டர கடை மாதிரி இல்லை. நாளைக்கு நீங்க ஜும்மா தொழில் படிக்கல அந்த பள்ளிக்கூட வக்பு சொத்து தான். நாளைக்கு அவங்க ஊட்ட பகுதிக்கு அறுக்க போறாங்க கபரிஸ்தான், அது கூட வக்பு சொத்து தான். ஆகவே இது ஏதோ யாரும் தனிப்பதற்காக போராட இருந்தாலாம தயவு செய்து எல்லாரும் வந்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு தங்களுடைய எதிர்ப்புரை பதிவு செய்வதை கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது சகோதரர்கள் கண்டன ஆற்றுவார்கள். கண்ணியத்திற்குரிய அதிராம்பட்டினத்தில் உள்ள வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எனது அருமை தொப்புள் கொடிக்கு சொந்தமான இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே, அதே தொப்புள் கொடி உறவான இந்து சகோதரர்களே கிறிஸ்தவ சகோதரர்களே, வியாபார பெருங்குடி மக்களே, மனிதநேய மக்கள் கட்சி சார்பாக ஏன் வக்பு
சம்பந்தமான ஒரு ஆர்ப்பாட்டத்தை இன்றைக்கு தமிழகம் முழுவதும் கையில் எடுத்திருக்கிறார்கள் என்று இன்றைக்கு பல்வேறு கோணங்கள் மத்தியிலே இந்த பகுதியிலே இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்ட களத்திலே நின்று கொண்டிருக்கிறோம். அதிராம்பட்டினம் பெரிய ஊர், நிறைய ஜமாத்துகளை கொண்ட ஊர். இங்கு வாழுகின்ற முஸ்லிம்கள், இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், பிற்படுத்தப்பட்டவர்கள் எல்லாம் அண்ணன் தம்பியாக, மாமன் மச்சானாக இந்த பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இஸ்மாயிலுக்கு ஒரு பிரச்சனை என்றால் முருகன் வருவான், கிறிஸ்தவருக்கு ஒரு பிரச்சனை என்றால் காதர் வருவார். எங்களுக்கு இடையிலே சண்டை இல்லை. இந்த பகுதியிலே வாழுகின்ற மக்களுக்கு எந்தவித வேற்று கருத்தும் இல்லை. நாங்கள் இந்த பகுதியிலே அண்ணன் தம்பியாக வாழுகிறோம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இறைவன் இந்த உலகத்தை படைக்கின்ற பொழுது, மனிதா நீ உலகத்திலே ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு ஒரே ஆதம் அவ்வாவினுடைய பிள்ளையாக சகோதர பாசத்துடன் வாழ வேண்டும் என்று கட்டளையின்படி இந்த நாட்டிலே நாம் தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இங்கு இருக்கின்ற ஆட்சியாளர்கள் நம்மையும் தொப்புள் கொடி ஒரு இந்து சகோதரர்களையும் பிரித்து மேய்கின்ற ஒரு வேலையை இன்றைக்கு இந்த மோடி அரசாங்கம் பார்த்துக் கொண்டிருக்கிறது. இது பொய்யல்ல, உண்மை. நாம் வாழுகின்ற வாழ்க்கை சகோதர வாழ்க்கை. ஆனால் நம்மை பிரித்து நம்மிடையே கலவரத்தை மூட்டுகின்ற ஒரு அச்சுறுத்தல் ஆட்சி இன்றைக்கு இந்த ஒன்றிய அரசு நடாத்தி கொண்டிருக்கிறது. இதுதான் உண்மை. அதன் அடிப்படையிலே பல்வேறுபட்ட அச்சுறுத்தல்களை அதிகமாக உள்வாங்கியவர்கள் முஸ்லிம்கள். அதில் மாற்று கருத்தில்லை. தொடர்ச்சியாக ஒன்றிய அரசு இந்த இந்திய தேசத்திலே ஆட்சி பீடத்திலே வந்த நேரத்திலே 180% அச்சுறுத்தலையும் அடக்குமுறையும் சந்தித்திருக்கின்றவர்கள் இஸ்லாமியர்கள் தான். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அருமை சகோதரர்களே, இன்றைக்கு ஆட்டை கடித்து, மாட்டை கடித்து, மனிதனையும் கடிக்கின்ற எங்களுடைய வக்ஃபு சொத்தை கைவிக்க இன்றைக்கு கங்கணம் கட்டி சட்டத்தை நிறைவேற்றுகிறார்கள். வக்ஃபு சொத்து என்றால் என்ன? இங்கே தலைமை தாங்குவர்கள் மற்றுள்ள பேர்களை எல்லாம் சொல்ல வருத்தப்படாதீங்க, டைம் இல்லை. முக்கிய கருத்து, மாவட்ட தலைவர் கோவிச்சுக்கிடாதீங்க. வக்ஃபு சொத்து என்றால் என்ன? வக்ஃபு சொத்து என்பது உங்க அப்ப சொத்து அல்ல. வக்ஃபு சொத்து என்பது எங்களுடைய பாட்டன் முப்பாட்டன் கோடிக்கணக்கான சொத்துக்களை வக்ஃபுகளுக்காக வக்ஃபு செய்தது. இன்னைக்கு பள்ளிவாசலிலே நாம் ஒரு குர்ஆனை கொடுக்கிறோம் என்றால் அதை திரும்ப வாங்க முடியாது. காரணம், நாம் வக்ஃபு செய்து விட்டோம். அது யாருக்கு சொந்தம்? நம்மை படைத்த இறைவனுக்கு சொந்தம். நீ இறைவனுடைய சொத்திலே இன்றைக்கு கை வைத்து விட்டாய். ஆட்சியாளரே, இன்றைக்கு நீ இறைவனுடைய சொத்திலே கை வைத்து இன்றைக்கு வக்ஃபு சொத்தை இன்றைக்கு திருத்தம் செய்கிறேன் என்று அதை திருத்தி அமைத்து வக்ஃபே இல்லாத ஒரு நிலையை இன்றைக்கு உருவாக்குகின்ற ஒரு தருணத்தில் இன்றைக்கு இந்த ஒன்றிய அரசு இங்கே ஆட்சி நடாத்தி கொண்டிருக்கிறது. வக்ஃபு என்பது தொண்டு நோக்கம். வக்ஃபிலே ஒரு மனிதன் கோடிக்கணக்கான சொத்தை ஒரு பள்ளிவாசல் வக்ஃபுக்கு அவன் எழுதி வைத்து விட்டார் என்றால் முறைப்படி மாநில வக்ஃபு வாரியத்திற்கு தகவல் கொடுத்து மாநில வக்ஃபு வாரியம் உரிய முறையிலே எந்த இடத்தில் எந்த பள்ளிவாசலில் ஒரு வக்ஃபு சொத்து ஒரு மனிதனுக்கு அந்த இறை இல்லத்திற்கு வக்ஃபு செய்யப்படுகிறதோ அதை கண்காணிப்பவர் அந்த நேரத்திலே அங்கே இருக்கின்ற முத்தவல்லி. அவர் பவர். அதை அவர் விற்க முடியாது. வக்ஃபு சொத்தை அந்த முத்தவல்லி விற்க முடியாது. வேறு ஒருவருக்கு அவர் கொடுக்க முடியாது. காரணம், அந்த முத்தவல்லி எவ்வளவு ஆண்டு காலம் அங்கே முத்தவல்லியாக இருக்கிறாரோ அதுவரை அவர் பொறுப்பில் இருப்பார். அது அவருடைய அமானிதம். ஆனால் எங்களுடைய வக்ஃபு சொத்தை எடுப்பதற்கு உனக்கு யார் அதிகாரம் தந்தது? இது எங்களுடைய சொத்து. எங்கள் பாட்டன் முப்பாட்டன் 19ஆம் நூற்றாண்டிலே கோடிக்கணக்கான சொத்தை இந்த தேசத்தில் உள்ள அனைத்து இஸ்லாமியர்களுக்கு தொண்டு செய்வதற்காக, ஏழை எளிய மக்களுக்கு கல்விகளுக்கு வழங்குவதற்காக, ஆதரவற்றவர்களுக்கு உணவளிப்பதற்காக பல்வேறு பிரச்சனைகளை இந்த வக்ஃபு சொத்து மூலம், அந்த ஜமாஅத் முத்தவல்லி மூலம் ஒவ்வொரு தொண்டு நிறுவனங்களாக செயல்படக்கூடிய சொத்து தான் எங்களுடைய வக்ஃபு சொத்து. ஆனால் இன்றைக்கு வக்ஃபு சொத்தை திருத்தி அமைக்கவும் என்று சட்டத்தை கொண்டு வந்து வக்ஃபை இல்லாமல் ஆக்கக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கு நடக்கிறது. இது இன்றல்ல நேற்றல்ல. RSS சித்தாந்தம்
92 பாபர் மசூதியை இடித்தார்கள். அதற்கும் 50 வருடங்களுக்கு முன்னாலே அவர்கள் திட்டம் போட்டு விட்டார்கள். அந்த திட்டத்தினுடைய ஒவ்வொரு படியினுடைய ஒரு அடுத்த படிதான் இந்த வக்ஃபு. எப்படி 92 500 ஆண்டுகளுக்கு மேலாக இடிக்கப்பட்ட அந்த பள்ளிவாசல் இன்றைக்கு நமக்கு கிடைக்காமல் 3 பங்காக கூர் வைத்து இன்றைக்கு நமக்கு ஒரு பங்கு, சம்பந்தம் இல்லாதவனுக்கு ஒரு பங்கு, வேடிக்கை பார்த்தவனுக்கு ஒரு பங்கு என்று நம்முடைய இறை இல்லத்தை கூறு போட்டு வித்தார்களே, அதற்கடுத்து என்ஆர்சி எம்பிஆர் என்ற போராட்ட களம் மூலமாக இந்திய தேசம் முழுவதும் வீட்டில் உள்ள சகோதரிகள் ரோட்டிலே நின்று இந்த நாட்டிலே உங்களுக்கு குடியுரிமை இல்லை, இந்த நாட்டில் உள்ள இந்தியன் நீ இல்லை என்று இந்த நாட்டை விட்டு வெளியேறுவதற்கான ஒரு கங்கணத்தை கட்டி என்ஆர்சி என்பிஆர் என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்து நம்மை துரத்த பார்த்தார்கள். அல்லாஹ் காப்பாற்றி விட்டான். தமிழக சட்டமன்றத்திலே சட்டம் நிறைவேற்றப்படவில்லை. பக்கத்து மாநிலம் கேரளாவினுடைய முதலமைச்சர் அமித் சகோதரர் பினராயி விஜயன் அவர்களும் சட்டம் நிறைவேற்றவில்லை. உங்கள் RSS சட்டம் தமிழ்நாட்டிலும் கேரளாவிலும் இதர பாதுகாப்பான மாவட்டங்களிலும் மாநிலங்களிலும் எடுபடாது. நீங்கள் ஆட்சி செய்கின்ற மாநிலத்தில் வேண்டுமானாலும் உங்களுக்கு கூஜா தூக்கின்ற முதலமைச்சராக இருந்தால் யோகி ஆனந்த் போல அந்த சாமியார் ஒரு ஆள் யோகி ஆனந்த், அவர் முதலமைச்சருக்கே தகுதி இல்லை. அவர் சாமியார் வேஷம் போட்டு முதலமைச்சராக அங்க எல்லாம் எடுபடும், இங்க எடுபடாது. காரணம் வக்ஃபு சொத்து மோடி அவர்கள் இப்போதுதான் ஆரம்பித்திருக்கிறார். கிபி 19ஆம் நூற்றாண்டிலே இந்தியாவிலே வக்ஃபை அழிக்க வேண்டும் என்று பிரிட்டிஷினுடைய ஆங்கிலேயர் அன்றைக்கு கங்கணம் கட்டினார்கள். நீ 2024 தான் வக்ஃபை கை வைக்கிறாய். கிபி 19ஆம் நூற்றாண்டிலே பிரிட்டிஷை ஆண்ட 4 நீதிபதிகள் அந்த வக்ஃபு செல்லாது என்று தீர்ப்பு அறிவிக்கிறார்கள். ஏற்றுக்கொண்டார்களா? இந்தியாவினுடைய அந்த வக்ஃபை நிர்வகிக்கின்ற முத்தவல் நிராகரித்து விட்டார்கள். நீ என்னடா தீர்ப்பு சொல்றதுக்கு? இது எந்த நாடு? உன்னையும் சுதந்திரம் என்ற பெயரில் இந்த நாட்டை விட்டு நாங்கள் விரட்டினோம். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், கிபி 19 பிரிட்டிஷினுடைய உயர்ந்த நீதிபதிகள் இந்தியாவினுடைய வக்ஃபு சொத்தை ஒழிக்க வேண்டும், அது ஆபத்து என்று அதை தள்ளுபடி செய்து தீர்ப்பளித்த போது அதையும் காப்பாற்றிய இந்தியர்கள் இன்றைக்கு வக்ஃபை காப்பாற்றிக் கொண்டு கையிலே பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் கோடிக்கணக்கான வக்ஃபு சொத்துகள் ஒன்றிய அரசினுடைய பினாமியிலே பிளாக் பிரமாணம் எடுத்துக்கொண்டு இன்றைக்கு சொத்தை அபகரித்து வைத்திருக்கிறார்கள். அந்த நாடகம் எல்லாம் இன்னும் சிறிது நாட்களிலே உங்களுக்கு வெளிச்சத்திற்கு வரும். வக்ஃபு சொத்துக்களை நிறைய கோடிக்கணக்கான சொத்துக்கள் இன்றைக்கு ஒன்றிய அரசாங்கத்தினுடைய பினாமிகள் இன்றைக்கு கையில் எடுத்துக்கொண்டு அவர்கள் பத்திரம் பதித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் இந்தியாவினுடைய வக்ஃபு சொத்தை மொத்த கணக்கிட்டால் கோடிக்கணக்கான சொத்து. அதை ஆட்டைய போடுவதற்கு தான் இந்த வேலை, வேற ஒண்ணும் இல்லை. இந்த ஆட்சி மக்களினுடைய சுயாட்சியோ மக்களை காப்பாற்றுவதற்கோ இல்லை. இங்க இருக்கிற இஸ்லாமிய வெளியேற்றணும், இங்க இருக்கிற நடுத்தரவாதியை வெளியேற்றணும், நம்மளை எதிர்க்கிறவனை வெளியேற்றணும். நானே ராஜா, நானே மந்திரி. அது அல்லாஹ் நினைச்சாதான் நடக்கும். ஆணைப்படையை ஏவிய அன்றைய காலத்திலே அபாபில் பறவைகளுடைய வாயிலே கற்களை விட்டு எப்படி அந்த ஆணைப்படையை இறைவன் காப்பாற்றினான் இவர்களுக்கு தெரியுமா? அது அபாபில் அலம்தர கைவ வால ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல் அந்த வசனத்தின் மூலமாக அங்கு அரபிகளுக்கு ஆணைன்னா பயம். ஆணைப்படையை கண்டு பயந்த அரபிகளுக்கு இவர் ஒட்டகத்தை வாங்கிட்டு போயிட்டு துவாச்சு, அல்லாஹ் நீ பார்த்துக்கோ. அல்லாஹ் என்ன செய்தான்? அந்த படையை அபாபில் பறவைகளை கொண்டு அந்த படையை அழித்தான். இந்த வரலாறு தெரியுமா? கொடுங்கோலன் ஃபிரௌனுடைய வரலாறு இந்த பிரதமர் மோடிக்கு தெரியுமா? நானே மந்திரி, நானே கடவுள் என்ற ஃபிரௌன் இந்த நாட்டிலே ஆட்சி செய்த போது அவன் எப்படி மடிந்தான். இன்றும் அவனுடைய உடல் இன்றைக்கும் பாதுகாக்கப்பட்டு இந்த உலகத்தினுடைய ஒரு சின்னமாக அழியாமல் வைத்திருக்கிறார் இறைவன். ஃபிரௌனுடைய கொடுங்கோல் ஆட்சியை விட இந்த நாட்டிலே ஒரு ஆட்சி நமக்கு உண்டா? எப்படிப்பட்ட கொடுங்கோல் ஆட்சியை ஃபிரௌன் செய்தான்? மூசா அலைஹிஸ்ஸலாம் போகின்ற போது கடலை பிளந்து அல்லாஹ் கொடுத்தான். இப்ப சொல்லுவாங்க மாயா பஜாரன் காப்போம். உண்மை, கடலை பிளந்தான் இறைவன். பிளந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அங்கு சென்றதும் ஃபிரௌன் உள்ளே சென்றதும் கடல் மூடியது. ஃபிரௌனை அழித்தான். ஃபிரௌனுடைய உடல் இன்றும் ஈஜிப்திலே அழியாமல் வைத்திருக்கிறான். இது இந்த உலக மக்களுக்கு ஒரு சாட்சி. எனவே நீங்க வக்ஃபை ஒண்ணு கை வச்சா நாசமா போயிருவீங்க.
அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்படி 19ஆம் நூற்றாண்டில் வைத்த அந்த தீர்ப்பு 1913 ஆண்டு முசல்மான் வக்ஃப் சொத்து செல்லுபடியாகும் என்று இந்தியர்கள் தீர்ப்பு வாங்கினார்கள். இப்பதான் நீ ஆட்சி செய்யற, இதுக்கு முன்னாடி ஆட்சி செய்த ஃபர்ஸ்ட் இந்த இந்திய தேசத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவராக இருந்து, ஆனால் இன்றைக்கு செய்கின்ற ஆட்சி தொங்கு பாராளுமன்றம். அது உனக்கே தெரியும். மலையாளத்தில் சொல்லுவாங்க வம்பிச்ச பூரிபட்சம் இல்ல. தனி அதிகாரம் உங்களுக்கு உண்டா? இல்ல. இன்றைக்கு தொங்கு பாராளுமன்றமாக இரவல் கேட்டு பணத்தை கொடுத்து இரவல் கேட்டு இன்றைக்கு நீ ஆட்சி நடாத்தி கொண்டிருக்கிறாய். சந்திரபாபு நாயுடு இன்றைக்கு முழுமையான ஆதரவு பிரதமருக்கு அளிக்கவில்லை என்றால் இன்றைக்கு ராகுல் காந்தி தான் இந்த நாட்டினுடைய பிரதமர். 1995 வக்ஃபுக்கு உயிர் கொடுத்து வக்ஃபை எதுவும் செய்யக்கூடாது என்ற சட்டத்தையே மாற்றக்கூடிய ஒரு சட்டமாக இப்போது சட்ட திருத்தம். 1995 காங்கிரஸ் ஆட்சி காலத்திலே வக்ஃப் சொத்துக்கு உயிரூட்டப்படுகிறது, அதனுடைய அதிகாரம் அதிகப்படுத்தப்படுகிறது. மத்திய மாநில வக்ஃப் வாரியங்களின் கீழ் இந்த முத்தவல்லிகள் வக்ஃப் சொத்தை பாதுகாக்க வேண்டும் என்று அங்கு சட்டம் போடுகிறது. ஆனால் இப்போ இவர்கள் கொண்டு வந்திருக்கிற சட்டம் அது செல்லுபடியாவாது. வக்ஃப் என்ற பெயரை நீக்கிடுவாங்க. தொடர்ந்து 5 வருடம் இஸ்லாமியாக வாழ்ந்து அவனிடத்துல நம்ம காணிக்கணுமா? நான் இஸ்லாமியனா அல்லது வேறு யாருமா என்ன என்னுடைய ரப்பிட்டே காணிக்கணும். என்னுடைய அல்லாஹ் என்னை படைத்து பரிபாலித்து இந்த உலகங்களை படைத்து இந்த உலகத்தினுடைய மக்களை படைத்து ஆட்சி பெறுகின்ற அந்த அல்லாஹு தான் நாங்க எங்க காணிக்கணும். ஆனால் இன்றைக்கு 5 வருடம் இஸ்லாமியர்களாக இருந்தால் வக்ஃப் சொத்தை அவங்க பாதுகாக்கலாமா? அப்படி சர்டிபிகேட் கொடுத்தாதான் வக்ஃப் சொத்தை பாதுகாக்க முடியுமா? இது வக்ஃப் சட்ட திருத்தத்தினுடைய அவர்கள் கொண்டு வந்திருக்கின்ற அஜெண்டா. அன்பான பெரியவர்களே, 1964ஆம் ஆண்டு நிறுவப்பட்ட சட்ட அமைப்பான இந்த மத்திய வக்ஃப் கவுன்சில் 1954 சட்டப்பிரிவு 9 படி வக்ஃப் சொத்து அனைத்தும் வாரியங்களில் பணியாற்ற வேண்டும் என்று இந்திய தேசத்திலே சட்டம் இயற்றப்படுகிறது. இதெல்லாம் வரலாறு. ஆனால் இன்றைக்கு இந்த வக்ஃப் சொத்தை கங்கணம் கட்டிக்கொண்டு திருத்தம் செய்கிறோம் என்று என்ன செய்கிறார்னா, வக்ஃப் சொத்துக்கு கீழே ஒரு பள்ளிவாசல் முத்தவல்லிட்ட கோடிக்கணக்கான சொத்து. இப்போ அதிராம்பட்டினத்தில் ஒரு பள்ளிவாசல்ல இத்தனை லட்சம் ரூபாய் சொத்து எங்க இருக்குது? முத்தவல்லி இங்க இருக்கின்ற இப்போதைய முத்தவல்லி யாரோ அவருடைய கண்ட்ரோல்ல இருக்கும். அவரு அந்தந்த கணக்குகளை ஆய்வுகளை முறைப்படி தமிழ்நாடு வக்ஃப் வாரியத்துக்கு கொடுப்பாங்க. அந்த கணக்கு மத்திய வக்ஃப் வாரியத்துக்கு போகும். இது முறைப்படி நடக்கும். இந்த திருத்தம் கொண்டு வந்தா என்ன நடக்கும்னா, டைரக்டா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், யாரும் தலையிட முடியாது. டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் எப்படி இருப்பாங்க? எந்த அரசு அங்கு பணிபுரிகிறதோ அவர்களுக்கு சாதகமாக இருப்பார்களா, நமக்கு சாதகமாக இருப்பார்களா? இந்த நாட்டிலே ஒரு ஆட்சி நடக்கின்றது. இந்த பகுதியிலே ஒரு மாவட்ட ஆட்சியாளர் இருக்கிறார். இவர் வக்ஃப் சொத்தை இவர் தான் பார்ப்பாராம். அப்ப அங்க முத்தவல்லிக்கு வேலை இல்லை, சொத்தை கொடுத்தவனுக்கு வேலை இல்லை, நம்ம போய் அவன் கை கட்டி நிக்கணும். ஆனா அவர் எப்படி பார்ப்பாருன்னா, அரசாங்கத்திற்கு சாதகமாக நிற்பார். அரசாங்கம்னா IAS, அவங்க ஒன்றிய அரசுக்கு சாதகமா நிற்பாங்க. பாருங்க எப்படி கொண்டாடுறாங்க பாருங்க. வக்ஃப் பெயர் நீக்கம், 5 வருஷம் இஸ்லாமியன இருந்தாதான் வக்ஃப் சொத்து. ஆனால் வக்ஃபை நிர்வாகம் பண்ணக்கூடியவர்கள் அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். இப்படி திருத்தத்தை கொண்டு வந்து வக்ஃபை இல்லாமல் ஆக்கக்கூடிய ஒரு சட்டத்தை இன்றைக்கு கொண்டு வரார்கள். அடுத்தது இந்த சட்டத்தில் இன்னொன்று பாருங்க, வக்ஃபுக்கு முன்போ பின்போ வக்ஃப் சொத்தாக உள்ள யாரும் வக்ஃப் சொத்தாக அங்கீகரிக்கப்படாது. இந்த சட்டம் கொண்டு வந்துட்டா, பாஸ் பண்ணிட்டா, முன்போ பின்போ வக்ஃப் சொத்தாக இருந்தா நாங்க வக்ஃப் சொத்தா இதை வக்ஃப் கேன்சல், வக்ஃப் சொத்தா அவங்க கேன்சல் பண்ணிட்டா சொத்து யாருக்கு போகும்? அவங்களுக்கு போயிடும். இதுதான் அவங்களுடைய ரகசிய திட்டம். இன்னைக்கு நாடு முழுவதும், இந்திய தேசம் முழுவதும் இன்றைக்கு இந்த சொத்து பிரச்சனை பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு தமிழ்நாட்டிலும் புதுவையிலும் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய மாநில தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் கண்ணியத்திற்குரிய ஜவாஹிருல்லா அவர்கள் தலைமையிலே இன்றைக்கு தமிழகம் முழுவதும் இன்றைக்கு காலையிலும் மாலையிலும் பட்டி தொட்டி எல்லாம் ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இது ஜஸ்ட் ட்ரெய்லர் தான். எப்படி NRC NBRக்கு நம்ம ஒரு ஆர்ப்பாட்டத்தை தொடங்கினோமோ, தொடங்கி 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 வீதிக்கு வந்தோம். வீதிக்கு வந்து 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 அப்புறம் சாயின்பாக் ஆரம்பிச்சோம். சாயின்பாக்னா கூடாரம் போட்டு ஆரம்பிச்சோம். ஆரம்பிச்சு பல நாட்கள் இந்த இந்திய நாட்டை விட்டு வெளியே போ என்று சட்டத்தை கொண்டு வர துடித்த பிரதமர் மோடியினுடைய அந்த உத்தரவை எதிர்த்து நாம் இன்றைக்கு நடுவீதியிலே போராட்டத்தின் விளைவு
அது அப்படி பெண்டிங்ல இருக்கு. இந்த நாட்டுல ஸ்டேட் நம்ம தமிழ்நாட்டுல நிறைவேறல. அதுபோல் எதிர்ப்பை பார்க்கிறார்கள். எதிர்ப்பு எப்படி வருதுன்னு பாக்குறாங்க. அந்த எதிர்ப்பை வைத்து சட்டத்தை பாஸ் பண்ணிட்டாங்க. இவங்களே ஒரு கமிட்டி அமைச்சுக்கிட்டது. மேல்முறையீட்டுக்கு கமிட்டி யாரு? இவங்க தான். கமிட்டி இவங்க தான், எல்லாம் இவங்க தான். மேல்முறையீடு கமிட்டி என்ன சொல்லிச்சு? செல்லுபடி ஆகும். பிரதமர் அமைச்சகம் சொன்னதெல்லாம் செல்லுபடி ஆகும், ஓகேன்னு கொடுத்துட்டாங்க. அவங்க ஆளு தானே. இதுதான் இந்த நாட்டிலே இன்றைக்கு நடக்கிறது. வக்ஃபு சொத்தை கை வைக்க மோடியினுடைய அதிகாரம் இல்லை, ஆட்சி இல்லை. எவன் நினைத்தாலும் எங்களுடைய வக்ஃபு சொத்தை ஒரு செங்கலை கூட உங்களால் புடுங்க முடியாது. இறைவன் உங்களை அழிக்கின்ற நாள் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறது. எதிர்பார்த்திருங்கள் அன்பு பெரியவர்களே. அவர்களுடைய நீண்ட கால அஜெண்டா இது. RSS இந்த இந்திய தேசத்திலே 3 முறை தடை செய்யப்பட்ட இயக்கம் RSS. வரலாறு தெரிந்தவர்களுக்கு தெரியும். இந்தியாவிலே 3 முறை தடை செய்த இயக்கம் RSS. பேர் தான் BJP. அஜெண்டா RSS. அவங்க RSS என்ன சொல்லுதோ அதுதான் செய்வாங்க. இது நாளைக்கு இன்றைக்கு இந்து சகோதரர்களே, உங்களுடைய இந்து அறநிலையத்துறைக்கும் ஆபத்து வருகிறது, எழுதிக் கொள்ளுங்கள். இது எங்களுக்கு மட்டுமல்ல. எப்படி வக்ஃபு வாரியம் இஸ்லாமியர்களுடைய சொத்தை பாதுகாத்து மக்களுக்கு பயனுள்ளதாக கொடுக்கின்றதோ அதுபோல் இந்து அறநிலையத்துறை, எங்களுடைய தொப்புள் கொடி இந்து மக்களுக்கு சொந்தமான அந்த கோயில்களை பாதுகாக்கின்ற அறங்காவல் குழு தலைவர்கள் இந்து அறநிலையத்துறையையும் நாளை கை வைப்பா. அதுவும் எனக்கு வேணும்னு கேட்பான். அப்பதான் அவனுக்கு உறவு வரும். ஏதோ முஸ்லீம்கள் சொத்துக்கு போராடுகிறார்கள், இவர்கள் சுயாட்சி உள்ளவர்கள், சுயநலத்திற்காக வீதியிலே நிற்கிறார்கள் என்று கூறுவார்கள். இல்லை, என் அருமை இந்து சகோதரர்களே, இந்து அறநிலையத்துறையும் நாளை கை வைப்பாங்க. அங்கேயும் திருத்தம். அப்பதான் அவர் நம்மளோட சேருவான். இப்ப பேசுறது அவங்களுக்கு விளங்கும். ஆனால் இந்த ஆட்சி எந்த போக்கில் போகிறது என்று உங்களுக்கு தெரியாது. இப்போதுதான் ஆரம்பித்திருக்கிறார்கள். இதனுடைய முடிவு அழிவு. துவா செய்வோம். நாம் எல்லாம் நடு இரவிலே அல்லாஹ்விடத்திலே துவா செய்கின்றவர்கள். நாளைக்கோ மற்ற நாளைக்கோ நம்முடைய புனித மாதம் தொடங்குகிறது. நோன்பு திறக்கின்ற போது ஒரு மனிதன் துவா செய்தால் அங்கு திரை கிடையாது. யா இறைவா, நோன்பாளிகள் கேட்கின்ற துவா மூலம் இந்த சட்டம் நாசமாக போனும் என்பதிலே மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். நமக்கெல்லாம் பகல் தான் தூக்கம், ராத்திரி தூக்கம் கிடையாது. நோன்புல நம்முடைய சொத்துக்களை ஏழை எளியவர்களுக்கு கொடுக்கிறோம், பகல் ஃபுல்லா நோன்பு வைக்கிறோம், அனாதைகளுக்கு வாரி வாரி கொடுக்கிறோம். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்றான்? நோன்பு என்னுடையது, அதற்குரிய கூலியை நானே கொடுப்பேன். அப்ப எப்படிப்பட்ட நோன்பு? இந்த நோன்பு கஞ்சி எங்க ஊர்ல எல்லாம் மாற்று மத சொல் வாங்கி குடிப்பாங்க. இன்னைக்கு நோன்பு கஞ்சி தாங்க. அப்படிப்பட்ட ஐக்கியமாக இந்த நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மளை நாசமாக்க நினைக்கின்ற ஒரு ஆட்சிதான் ஒன்றிய அரசு. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இன்னைக்கு பாருங்க, திருப்பரங்குன்றம் தர்காவை அடுத்த விளையாட்டு ஆரம்பிச்சாச்சு. பாருங்க, திருப்பரங்குன்றம் தர்கா மலைக்கு மேல இருக்க தர்காவில ஆடு வெட்டுறாங்க, க்ளோஸ் பண்ணணும்னு பார்க்காங்க. சென்றார் எங்களுடைய பொதுச் செயலாளர் அப்துல் சமத் அவர்கள். அவர் எம்எல்ஏ மட்டுமில்ல, வக்ஃபு வாரியத்தினுடைய உறுப்பினர், தமிழ்நாடு ஹஜ் கமிட்டியினுடைய தலைவர். அவர் எம்எல்ஏ போவலங்க, வக்ஃபு வாரியத்தினுடைய அங்கீகாரத்தோடு அங்க மலைக்கு போனாங்க. அங்க பார்த்தாங்க, ஆடு அறுக்கக்கூடிய கம்பி கிடக்கு, கொக்கி கிடக்கு. ஒரு மாற்று மத இந்து சகோதரர் சொல்றாங்க, நாங்க தான் ஆடை தோலை தூக்கிட்டு மேல போவோம். பசித்தவர்களுக்கு உணவு கொடுப்பதற்காக அந்த தர்காவிலே ஆடு வெட்டப்படுவதை இன்றைக்கு தடை செய்வதற்காக அங்க திருப்பரங்குன்றத்துல கை வைக்கிறாங்க. கேரளாவில் பாருங்க, ஒரே காம்பவுண்ட் தான். இந்த பக்கம் கோயில், இந்த பக்கம் பள்ளி. பாளையத்துக்கிட்ட போனா நிறைய பள்ளிவாசல் இருக்குங்க. ஒரே காம்பவுண்ட். ஒரு செவர்ல பள்ளி இருக்கும், ஒரு செவர்ல மசூதி இருக்கும். காலையில பூசாரி போனா இமாம கும்பிட்டு போறான். ஐக்கியமாக அந்யோன்யமாக அந்த நாட்டில் வாழுகிறார்கள். ஏன் அங்க மதவாதத்தை தூண்டுவதற்கு அவர்களுக்கு நேரம் வராத? திருப்பரங்குன்றத்திலே ஆண்டாண்டு காலமாக இந்து சகோதரர்கள் வழிபடுகின்ற கோயில் இருக்கிறது. எங்களுடைய தர்கா வழிபடுகின்ற மக்கள் அங்க அது இருக்கிறது. இப்ப தர்காவை தூக்கணும், அந்த பிளான போட்டாங்க. அது ஓடிட்டு இருக்கு. ஒரு பக்கம் ஆய்வு பண்ணி ரிப்போர்ட்டை கொடுத்துட்டாங்க. எங்களுடைய எம்எல்ஏ பொதுச் செயலாளர் அப்துல் சமத் அவர்கள் என்னெல்லாம் பிரச்சனையை கிளப்பி பார்த்தாங்க. பிரியாணியை தின்னாங்க, நெச்சோரை தின்னாங்க. அங்கு வருகின்ற மக்கள் ஆடுகளை மேலே கொண்டு அறுத்து ஏழைகளுக்கு உணவளிப்பதற்காக ஆண்டாண்டு காலமாக செய்த வரலாறை கண்டுபிடித்திருக்கிறது. இன்றைக்கு ஆய்வறிக்கையை முதலமைச்சருக்கு கொடுத்திருக்காங்க. வருகின்ற பட்ஜெட் கூட்டத்தொடரிலே அதனுடைய கவன ஈர்ப்பு தீராம் வரும். இன்ஷா அல்லாஹ் நல்ல அறிவிப்பு வருவதற்கு துவா செய்யுங்கள். எதையும் விட்டுக் கொடுக்க முடியாது. எவருடைய சொத்து நமக்கு வேண்டாம். 92ல பாபர் மசூதியை இடிச்சியில எந்த இஸ்லாமியாவது ஒரு கோயிலுடைய செங்கலை உடைத்திருப்பானா? சொல்லுங்க பாபா.
நாங்க கச்சை விட்டுட்டு ஓடிறோம். எங்களுடைய பள்ளிவாசலை இடித்து தகர்த்தீர்களே, இடிப்பதற்கும் பல ஆண்டுகளுக்கு முன்னால் ராமன் சீதன் சிலையை வைச்சீங்களே, அங்க இருந்த கலெக்டர் உட்பட உங்களுக்கு சாதகமாக வேலை செய்தார்களே, பள்ளிவாசலை இடிச்சு பல ஆண்டுகள் கேச ஓட விட்டு உங்களுக்கு சாதகமான நீதிபதியை வச்சு அபகரிச்சீங்களே. பள்ளிவாசலை இடித்தவர்கள் எல்லாம் இன்றைய நோய்வாய்ப்பட்டு, அதுல ஒரு ஆளு இஸ்லாத்தை தழுவி பல பள்ளிவாசல் கட்டி கொடுத்து வரலாறு தெரியும் உங்களுக்கு. பள்ளிவாசலை இடித்தவர் இன்றைக்கு பல பள்ளிவாசலை கட்டி கொடுத்து இன்றைக்கு அவர் டெய்லி அழுதுட்டு இருக்காரு. இதுவரையிலும் எந்த சகோதரனாவது ஒரு கோயிலுடைய செங்கலை உடைத்திருப்பானா? எங்களுடைய இந்து மத சகோதரனுடைய மனதை புண்படுத்தியிருப்பானா? எங்கள் மார்க்கம் அப்படி எங்களை வளர்க்கவில்லை. இது ஜனநாயக நாடு. இந்த நாட்டில் நாங்கள் மேலே சொன்னது அண்ணன் தம்பியாக வாழுகிறோம். நீ பிரிப்ப உங்கள் சதி வேளையில் நாங்கள் விழமாட்டோம். விழித்துக் கொள்ளுங்கள் சகோதரர்களே. நீங்கள் இந்த ஜங்ஷன்ல நிக்கும்போ அப்படி பார்ப்பான், ஒன்றிய பிஜேபி காரன் அப்துல் காதர் அங்க நிக்கான், ஜோசப் இங்க நிக்கான், மூட்டி விட்டுருவான். உஷாராக இருந்து கொள்ளுங்க. அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கட்டும், அவர்களுக்கும் ஹிதாயத்தை கொடுக்கட்டும். அல்லாஹ் எல்லாவற்றையும் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். எந்த தர்காவையும் எந்த பள்ளிவாசலையும் நீ கை வைக்க முடியாது, வக்குவையும் நீ தொட முடியாது. அருமை சகோதரர்களே, இது முக்கியமான ஆர்ப்பாட்டம். ஆளுதான் குறவுங்க. இது பெரிய ஊரு. இது நம்முடைய முக்கியமான வாழ்வாதார பிரச்சனை. எனவே நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த பகுதிக்கு வராவிட்டாலும் பிரச்சனை இல்லை, துவா செய்யுங்கள். எங்களுடைய சொத்தை எடுப்பதற்கு யாருக்கும் அருகதை இல்லை. இறைவா, நான் உங்களுக்கு தந்த சொத்து, அல்லாஹ் உனக்கு தந்தது, நீயே அதற்கு சொந்தக்காரன். பள்ளிவாசலுக்கு மூணு செருப்பை வெளியே காத்திட்டு உள்ள போறோம். வர்றது வர பைத்துல் மால் தான், தெரியுமா உங்களுக்கு? நம்ம செருப்பை போட்டுட்டு பள்ளி உள்ள போறோம், வாரது வரை அது பைத்துல் மால் சொத்து. அவன் கலந்துட்டாலும் நாசமா போயிடுவான். தொழுகை ஆலைக்கு அவ்வளவு மதிப்பும் மரியாதையும் இறைவன் இன்றைக்கு தந்து நம்மளை கண்ணியப்படுத்திக் கொண்டிருக்கிறான். இந்த சொத்தை கை வைக்க எந்த கொம்பனாலும் முடியாது. கனவு கண்டு கொண்டிருக்கிறார் பிரதமர் அவர்கள். இந்த சொத்தை கை வைத்ததன் மூலம் இந்த ஆட்சி வெகு தூரத்தில் நாசமாக போகிறது என்பதை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். சிறந்த முறையில தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்த அவர்களுக்கு இப்போது கன்னட கோஷம். ஓங்கி சொல்வோம், உறக்க சொல்வோம், ஓங்கி சொல்வோம், உறக்க சொல்வோம். ஒன்றே குலம் ஒருவனே இறைவன், ஒன்றே குலம் ஒருவனே இறைவன். எட்டு திக்கும் எடுத்துச் சொல்வோம், எட்டு திக்கும் எடுத்து செல்வோம். யாது ஊரே யாவரும் கேளீர், யாது ஊரே யாவரும் கேளீர். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். மனித நேய மக்கள் கட்சியின் மனித நேய மக்கள் கட்சியின் மக்கள் எழுச்சி ஆர்ப்பாட்டம், மக்கள் எழுச்சி ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். மனித நேய மக்கள் கட்சியின் மனித நேய மக்கள் கட்சியின் மக்கள் எழுச்சி ஆர்ப்பாட்டம், மக்கள் எழுச்சியின் ஆர்ப்பாட்டம். அரசியல் சாசன உரிமை காக்க அரசியல் சாசன உரிமையை காக்க அனைவரும் சேரும் ஆர்ப்பாட்டம், அனைவரும் சேரும் ஆர்ப்பாட்டம். ஒன்றிய அரசே 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 மனநலம் குன்றிய மோடி அரசு, மனநலம் குன்றிய மோடி அரசு. கைவிடு 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 கைவிடு. முஸ்லிம்களுக்கு எதிரான வன்மத்தை கைவிடு, முஸ்லிமுக்கு எதிரான வன்மத்தை கைவிடு, கைவிடு 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 கைவிடு. முஸ்லிம்களுக்கு எதிரான வக்கிரமத்தை கைவிடு, முஸ்லிமுக்கு எதிரான வக்கிரமத்தை கைவிடு. சிஏஏ சட்டத்தால் சிஏஏ சட்டத்தால் சீரழிவை செய்தது போல் சீரழிவை செய்தது போல் வக்ஃபு சட்ட திருத்தத்தால் வக்ஃபு சட்ட திருத்தத்தால் வக்கிர போக்கை காட்டுகிறாய். வக்கிர போக்கை காட்டுகிறாய். நாடு முழுவதும் பறந்து விரிந்து நாடு முழுவதும் பறந்து விரிந்து இருக்கிறதே வக்ஃபு சொத்து, இருக்கிறதே வக்ஃபு சொத்து. ஆவணம் பிடித்த ஒன்றிய அரசு, ஆவணம் பிடித்த ஒன்றிய அரசு அதை படித்திரவா உன்பித்து உரிமை உரிமை நேசிக்கும் சுய நிலத்தை திரும்ப பெறு திரும்ப பெறு, திரும்ப பெறு திரும்ப பெறு, வக்ஃபு சட்டத்தை திரும்ப பெறு, வக்ஃபு சட்டத்தை திரும்ப பெறு.
வக்ஃப் சட்ட திருத்தத்தை கேட்டது யார் கேட்டது யார் கேட்டது யார் கேட்டது யார் மதவெறி கும்பலின் சதி செயலை அவரை கும்பலின் சதி செயலை சட்ட திருத்தம் என்பது யார் சட்ட திருத்தம் என்பது யார் வேண்டாம் 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 திருத்தம் வேண்டாம் திருத்தம் வேண்டாம் அணிவதை நிறுத்துங்கள் அணிவதை நிறுத்துங்கள் வெளிநாடு சுற்றுலா பிரதமரே வெளிநாடு சுற்றுலா பிரதமரே வேண்டாம் இந்த பிறந்தவரே வேண்டாம் பிரதமரே சங்கிகள் போட்ட திட்டத்தோடு சங்கிகள் போட்ட திட்டத்தோடு சட்டத்தின் சதியில் கலப்படமா சட்டத்தின் சதியில் கலப்படமா உரிமையை நசுக்கும் கையமையை செய்தால் உண்மையை ரசிக்கும் கடமையை செய்தால் உண்மையில் தேசம் உருப்படுமா உண்மையில் தேசம் உருப்படுமா திரும்பப் பெறு திரும்பப் பெறு திரும்ப பெறு திரும்ப பெறு வக்ஃப் சட்ட திருத்தங்களை வக்ஃப் சட்ட திருத்தங்களை திரும்பப் பெறு திரும்பப் பெறு திரும்ப பெறு திரும்ப பெறு ஒன்றாய் நிற்குது சமுதாயம் ஒன்றாய் நிற்கிறது சமுதாயம் என்றே தீரும் எம் நியாயம் நாரே தக்பீர் அல்லாஹ் அக்பர். நன்றி ஒரு சொல் ராஜாமே கண்ணீரா இவர் பாருங்க நீங்கண்ணா எதிர்பார்க்கமுதான் அடுத்தபடியாக நன்றி கூறுவதற்காக அதிராம்பட்டின நகர செயலாளர் ஆட்சி சகோதரர் ஸ்ரீ ஆஜாமொயின் அவர்களை வாங்கப்பா அவ்வளவுதான் போட்டிக்குது கப்பாராவது ஒண்ணு வேணாம் இருக்கிறவங்களை சொல்லி இது பண்ணுங்க சட்டத்தை எதிர்த்து மனிதநேய மக்கள் கட்சி கண்டன மாவட்ட தலைவர் ரிதீஷ் அவர்களே முன்னிலை வைக்கக்கூடிய மாவட்ட பொருளாளர் ஜெகபர் அலி, மாவட்ட துணை செயலாளர் முகமது இலியாஸ், ரீனா முகமது, பரோஸ்கான் மற்றும் அதிராம்பட்டினம் நகர தலைவர் முகமது அஸ்லம், மதுக்கூர் பேரூர் கழக நகர தலைவர் ராசிக் முகமது, மல்லிப்பட்டினம் கிளை தலைவர் எம் செய்யது புகாரி, துணை நிர்வாகிகள் மற்றும் சார்பு நிர்வாகிகள், வரவேற்பாட்டிய பகத் மாவட்ட செயலாளர் மனிதநேய கட்சி அவர்களே, கண்டன உரையாற்றிய திருவையம் சையது அலி மக்கள் உரிமை நுகர்வோர் பாதுகாப்பு அணி மாநில பொருளாளர் மனித மக்கள் கட்சி அவர்களே, அதிராம்பட்டினம் திராவிட முன்னேற்ற கழக கம்யூனிஸ்ட் கட்சி சிபிஐ விடுதலை கட்சியின் நகர மன்ற தலைவர் குணசேகரன் அவர்களே, மேலும் பெருந்திரளாக கலந்து கொண்ட அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். மேலும் காவல்துறை, உளவுத்துறை, அட்ரஸ், ஒளி அமைத்து தந்த நண்பர்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பத்திரிகை துறைக்கும் நன்றி தெரிவிக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Subscribe to Creativity channel, do like, share, comment and click the notification bell so that you will be notified every time we post a new video.